அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாதவரம் அருகே விபத்தில் சிக்கி தனியார் நிறுவன ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் திருநாவுக்கரசு. வணக்கம் திருநாவுக்கரசு, இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக பவித்ரா, சென்னை மாதவரம் அருகே விபத்தில் சிக்கி தனியார் நிறுவன ஊழியர் பரிதாபமாக பலியானார். பணிக்கு சென்று கொண்டிருந்த பொழுது நேற்று துயர சம்பவம் அரங்கேறியது. சென்னை குளத்தூர் GKM காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஞானவேல், வயது 50. இவர் சென்னை மாதவரம் அடுத்த மஞ்சம்பாக்கம் அருகே உள்ள டைனமிக் கிச்சனர் என்கின்ற வீட்டு சமையல் உபயோகப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் இவர் இன்று காலை வழக்கம் போல் தனது வீட்டில் இருந்து இருசக்கர வாகனத்தில் கிளம்பி மாதவரம் மஞ்சம்பாக்கம் அருகே உள்ள தனது நிறுவனம் உள்ள சாலையில் அருகில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்ததாக தெரிகிறது. மேலும் மாதவரம் மஞ்சம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள இந்த சாலையில் கடந்த 6 மாத காலமாக மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருவதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் ஒரு பக்கம் மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து வரும் நிலையில் மற்றொரு பக்கம் அந்த சாலையில் கனரக வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. இதனிடையே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஞானவேல் அங்கு மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளத்தில் இறக்கியதும் அவர் நிலை தடுமாறியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை மாதவரம் நோக்கி வந்த லாரி ஒன்று ஞானவேல் வந்த இருசக்கர வாகனத்தின் பக்கவாட்டில் அந்த லாரியானது ஒன்று செய்தால் இருசக்கர வாகனத்தோடு ஞானவேல் லாரியின் சக்கரத்தில் சிக்கியதாக தெரிகிறது. இந்த நிலையில் லாரியின் முன்பக்க சக்கரம் ஞானவேல் உடல் மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் பலியானார். இதனைத் தொடர்ந்து லாரி ஓட்டுநர் அந்த லாரியை எங்கே நிறுத்திவிட்டு தப்பி ஓடியதாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக இது சென்னை மாதவரம் போக்குவரத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் உடனடியாக உயிரிழந்த ஞானவேலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த பகுதியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணியானது விரைந்து முடிக்க வேண்டும் எனவும், மேலும் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே இந்த பகுதியாக கனரக வாகனங்கள் போலீசார் பணம் பெற்றுக்கொண்டு போக்குவரத்து அனுமதிப்பதாகவும் இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதாக கூறி அந்த பகுதிவாசிகள் சிறிது நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வருகின்ற பருவமழைக்குள் இந்த மழைநீர் வடிகால் பணியானது துரிதமாக செய்யவில்லை என்றால் மேலும் பல உயிர்கள் இறக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி திருநாவுக்கரசு.